நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக குடும்ப நல ஆலோசகர் மற்றும் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். எதுக்கு இன்னைக்கு பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் டாபிக் பேசணும்னு நினைச்சீங்க மேம்? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது மார்ச் 8 வந்து எல்லாருமே வந்து பெண்கள் கொண்டாட்ட தினமா நம்ம பெண்களுக்கான ஒரு நாளாவே கொண்டாடுறோம். கண்டிப்பா. சோ அதனுடைய மகிமை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு. எப்பயுமே வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கீடு இருக்கு இல்லையா? அது மாதிரி பெண்ணாக பெற்றவள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்தது ஒரு வீடு, புகுந்தது ஒரு வீடு. கண்டிப்பா இல்லையா? ஒரு வாழ்க்கையிலுமே எப்பயுமே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கவங்க யார் அப்படின்னா பெண்களா பாக்குறோம். ஸோ 8ஆம் தேதியில ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றப்ப அதுக்கு நிறைய ஹிஸ்டரியில போய் நீங்க தட்டி பார்த்துக்கோங்க. ஆனா ஒரே ஒரு ரீசன் மட்டும் நான் ஜோதிட ரகசியமா சொல்லக்கூடிய விஷயம். அதாவது 8ன்றது மறைவு ஸ்தானமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா சொல்லுவோம். 8 மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல தொடங்கணுமோ திருப்பி அதே இடத்துல போய் முடிப்போம். கரெக்டா? பெண் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்து என்னதான் திருப்பி அவங்களோட நிலைகள் மாறாம அதே இடத்துல வந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பு தான் 8. சோ பெண் வந்து ஜாதக ரீதியாவோ ஜோதிட ரீதியாவே பார்க்கும்போது விருச்சிகத்தை தான் 8ஆம் இடமா சொல்லுவோம். 8 அப்படின்னாலே கண்டம், கஷ்டம், வலி, வேதனைன்னு ஏகப்பட்ட விஷயங்களை அப்படியே உள்ள வச்சிருக்குன்ற இடம். மறு ஜென்மம்ன்றத கூட சொல்லுவாங்க. ஏன்னா மறுபிறப்பு ஒரு பெண் வந்து குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு கண்டிப்பா உயிர் போய் உயிர் வர்றதுக்கான நிகழ்தான். ஒரு குழந்தை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது உருவாகி தன்னை கஷ்டப்படுத்தி மறுஜென்மமா வாழ்க்கை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அதனாலதான் வந்து மகளிர் வந்து எல்லாருமே எல்லாத்த பத்தி நம்ம பேசினா கூட இது ரொம்ப பர்டிகுலரான விஷயம். மார்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து மார்ச் மாசத்துல 8ஆம் தேதியில நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் மகளிர் தினம். ஸோ இந்த மாசம் ஃபுல்லாவே மகளிருக்கான ஒரு மாசமாவே இருக்கட்டும். கண்டிப்பா பார்க்கும்போது உங்களை பார்த்தோன்னா எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம பேசுறோம் பாத்தீங்கன்னா கரெக்டா பிங்க் மேட்ச் அது பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு தினமாவே கொண்டாடிடலாம். அதை பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு ஒத்துவோம். ஒவ்வொருத்தருடைய பெண்ணினுடைய ரகசியங்கள் என்ன, எதனால இந்த மாதிரியான ஒரு பிறப்புல பிறந்திருக்கும், அது ஒவ்வொரு ராசியில ஏன் பிறந்திருக்கும்ன்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நிச்சயமா மேம். தனுஷ் ராசி பெண்கள் பத்தி பேசி போறோம் மேம். அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. நிச்சயமா. தனுசுல பிறந்த பெண் பிள்ளைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற பெண் பிள்ளைகள் பார்க்கறதுக்கே அழகா இருப்பாங்க. தங்கம் மாதிரி இருக்குமா, தங்கத்துக்கே தங்கம்மா அப்படின்னு சொல்ற மாதிரிதான். சோ தனித்துவமான பிள்ளைங்களா இருப்பாங்க. எதுலையுமே வந்துட்டு ஒரு தன்னோட பேர் இருக்கணும், தனக்கான சுயமரியாதை கௌரவம் இருக்கணும் அப்படின்றத விரும்பக்கூடிய பிள்ளைங்க. இவங்களெல்லாம் வந்து ஈஸியா வந்து ஏனோ தன்னுன்ற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அவங்களும் ஏனோ தன்னு தான் இருப்பாங்க. உண்மையா இருக்கேனா, நான் கரெக்டா இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான். சோ குருவினுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச முன்கோவம் சட்டு சட்டுன்னு வந்துடும். ஏதாவது லவ் பண்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ண ஆளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா தனுசுல பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் லவ். அதுல அதாவது ஆசாசியா ஒரு சில விஷயங்கள் அன்பா பண்ணணும், ஒரு உணர்வோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கரெக்டான ஆள் அமையலன்னா தான் இங்க மாட்டிக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை இங்க சந்திச்சே தீரக்கூடிய தன்மை உண்டு. ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா படிப்பு, தன்னுடைய கௌரவம், சுயமரியாதை அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க. நிறைய டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய பிள்ளைங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம தனுசுல பிறந்த பெண் பிள்ளைகள் தான். ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல எல்லாத்துலயும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். தங்கம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு கூட்டமா இருந்தா கூட அதுல தனித்துவமா தெரியக்கூடிய பிள்ளைங்க யாருன்னா நம்ம ஆளுங்கதான். எங்க இருந்தாலும் சரி அழகு, அதாவது செல்வாக்கியத்துக்கு குறைவில்லாத பெண் பிள்ளைகள்னு சொல்லலாம். எனக்கு தாங்க தெரியும் நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு நாள் ஒரு பொழுதுனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு அங்கீகாரத்தோடு நம்ம வாழணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கான நிலை அமைஞ்சே தீரக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகே மேம். இவங்களுக்கு எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த தான்ற ஒரு நிலை இருக்கும் இல்லையா? அதாவது பொதுவா வந்து குருவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறப்ப இவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கணவர் அமையணும். சரி, இந்த என் ஒய்ஃப் முடிவு பண்ணிட்டா கரெக்டா தான் இருக்கும், அவரோட டெசிஷன்ஸ் கரெக்டா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு குழந்தைத்தனமா அவங்க இருப்பாங்க. இவங்களை ரசிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதை கரெக்டான அந்த மாதிரி பார்ட்னர் அமைச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். ரொம்ப வெல் நாலேஜபிள். உனக்கெல்லாம் என்ன தெரியும், யாருக்காவது பொறுத்துக்க முடியுமா? கண்டிப்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. உங்க லைஃப்ல அது செட்டே ஆகாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவ்வளவு நாலேஜபிள். ஒரு குருக்கு நிகரா யூஸ் பண்ணக்கூடிய நிலைன்னா புரிஞ்சுக்கோங்களேன். களவும் எல்லாமே எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் குரு நம்ம எடுத்துக்கோம். ஸோ குரு அப்படிங்கிறது கல்வி பாடம் மட்டுமே இல்லாம தன்னுடைய வாழ்க்கை பாடமா இருக்கட்டும், உலக அறிவா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா இருக்கும் உங்ககிட்ட. அவங்கள போய் குறை சொன்னா பிடிக்குமா? கண்டிப்பா. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தட்டி என்ன வந்து மட்டம் தட்டாத, எனக்கான அங்கீகாரத்தை கொடுக்கு அப்படின்னா நீங்க கூட லைஃப்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளை. ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி விஷயங்களை கவனமா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவீங்க? எப்பவுமே ரொம்ப நல்ல விஷயங்களா எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே சமயத்துல இவங்களுடைய சென்சிட்டிவான கேரக்டர்னால அவங்களோட பேரை டேமேஜ் பண்ணிப்பாங்க. அவசரத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள், இவங்க அவசரமா விடக்கூடிய வார்த்தைகள், ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்ல இவங்க வந்து எமோஷனலா என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாம தடுமாறுவாங்க. ஸோ அதுல ரொம்ப கரெக்டா இருந்தா போதுமானது. ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி துறைகளை சூஸ் பண்ணலாம்? வேலையா இருக்கட்டும் இல்ல சுய தொழிலா இருக்கட்டும்?
மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப புரிஞ்சுக்கோங்களேன், எங்கெல்லாம் பேங்க், ரிசர்வ் பேங்க்ல இருந்து நீங்க எல்லாத்துலயும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நகை பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், நகை கடைகளா இருக்கட்டும், நகை உருவாக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான துறைகள் ரொம்ப நல்லா இருக்கும். பெரும் பணம் புழங்கக்கூடிய இடம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி அட்வைசபிளா இருக்கிறது. ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா எடுத்துட்டோம் அப்படின்னா கூட மனநல ஆலோசகரா இருக்கிறது, அந்த மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல், காலேஜ் ப்ரொஃபஸர்ல இருந்து டியூஷன் சொல்லி தர டீச்சரா இருந்தாலும் சரி, எந்த துறையிலனாலும் உங்க இதுக்கான அமைப்பு உண்டு. அதாவது நான் ₹1 சம்பாதிச்சாலும் எனக்கான ஒரு கௌரவத்தோட சுயமரியாதையோட நான் சம்பாதிக்கிறேன். யார் கையும் போய் நான் நிக்கல. அதே மாதிரி நான் ஏமாத்தி பிழைக்கல. எனக்கு ஏமாத்துறதும் பிடிக்காது, நான் ஏமாறுறதும் பிடிக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய வந்துட்டு இப்ப ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் கண்டிப்பா. ஸோ பெரும் பணம் புழங்கக்கூடிய பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது சார்ந்த படிப்பு, அது சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கொண்டு போகும்போது சூப்பரா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? வீட்டுல வந்து எல்லாமாவும் இருக்காங்க இல்லையா, தாய்க்கு தாயா, அதே மாதிரி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கு, பிள்ளைங்க பாடுறதுல அம்மா வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு எக்ஸாம்ல இவங்க உட்காந்து ஃபியரா இருப்பாங்க, ஐயோ எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு போய் எக்ஸாம் யார் நீங்க எழுத போறோம், என் பிள்ளைதான் எழுத போறோம், இந்த இடத்துல இந்த கொஸ்டின் இருக்கும் இப்படி எழுது. அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து குழந்தைங்களுக்கான விஷயங்களை வந்து அழகா சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும். அது குடும்ப வாழ்க்கையும் சொல்லி கொடுப்பாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்துடலாம், பட் குடும்ப வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும், ஒரு குடும்பத்துக்கான விஷயங்கள் இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றது சொல்லி கொடுக்க பெரிய விஷயம். சோ அந்த அளவுக்கு சின்ன வயசுல வந்து அந்த அவங்க வளர்க்குற குழந்தைங்களாம் அவ்வளவு பொறுப்பான பிள்ளைங்களா இருக்கும். ஓகே மேம், இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன, நம்பர் என்ன, எந்த மாதிரி கோயிலுக்கு போலாம்? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் கோல்டன் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும். கோல்டன் கலர், அதே மாதிரி 3ஆம் நம்பர் இவங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். வியாழக்கிழமை அவங்க போய் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே மேம், ரொம்ப நன்றி.